நம்ம எல்லாரோட வாழ்க்கையில் டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ் நினச்ச ஓவர் திங்கிங், ஃப்யூச்சர் குறிச்சதான பயம் இதெல்லாம் நம்மளை ரொம்ப உடைக்குதில்ல. ஆனால் இதுக்கு ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்ட ஒரு வழி அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, பைபிளில் பிலிப்பியர் 4:6-7 சொல்லுது, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாமல், எதுக்காகவும் ப்ரெஷர் ஆகாமல், எதுக்காகவும் ஓவர் திங்க் பண்ணாமல் அதை எல்லாத்தையும் ஜெபத்தில் தேவனிடத்தில் சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மனுஷங்க கிட்ட சொல்கிறதில்ல, தேவனிடத்தில் சொல்லணும். அப்போது உலக தரக்கூடாத சமாதானத்தை அவர் நமக்கு தருவார். இந்த குடி பழக்கம், போதை பழக்கம் தரக்கூடாத சமாதானத்தை, இந்த மற்ற உலக என்டர்டெயின்மெண்ட் கொடுக்காத சந்தோஷத்தை அவர் நமக்கு தருவாங்க. நீங்கள் என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? குடிக்கும் போது இருக்கிற சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்கே? சீரியல் பார்க்கும் போது இருக்கிற சந்தோஷம் அதுக்கப்புறம் எங்கே? இந்த உலகத்தாருக்குடைய சந்தோஷம் எல்லாம் தற்காலிகமானதுங்க. அதனால தான் ஜான் 14:27 சொல்லியிருக்கு, தேவன் உங்களுக்கு உலகம் தரக்கூடாத சமாதானத்தை தருவாருன்னு.